யாரும் நம்மள பிரச்சனை பண்ண முடியாது. சரி, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தாவீதுக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது. தாவீதுக்கு மட்டும் பவர் இல்ல, பக்கத்துல இருக்கிறவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன். எப்படி சொல்றான் பாருங்க, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன், ஒரே குத்து தான், அவனை முடிச்சிட்டு வர்றேன், எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு தாவீதுட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சில இடத்துல நமக்கு சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை பண்றது, நம்மளை தூசிக்கிறது, நான் நல்லா நினைச்சுக்கங்க, தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாதில்ல. அப்புறம் எப்படி அவங்களை கர்த்தர் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? அது நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உருவாக்குறாரு. பொறுமை. இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பிரச்சனைக்கு பின்னாடியே போனதுதான் சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு